2 முக்கியமான விஷயங்கள் பார்ப்பதற்கு தான் கலசாபிஷேகம். இப்படி இந்த கலசாபிஷேகம் கொடிச்சியில கொண்டு வர ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி 2026 நாளைய நாளில் 17 நல்லூர் கந்தனுடைய 2026ஆம் ஆண்டுக்குரிய மகோற்சவம் ஆரம்பமாகிறது. இந்த இடமெல்லாம் நாளைக்கு கலகலன் இருக்கும். இன்றைக்கு 2 முக்கியமான விஷயங்கள். என்ன 2 முக்கியமான விஷயம்னு சொன்னால், ஒன்று இந்த கோபுரத்தை இப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் காத்துக்கொண்டு இருந்தீங்க. கலசாபிஷேகம் இன்றைய நாளில் காலை 6:15க்கு நடக்குது. நாளைக்கு கொடியது நடக்க போகிறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம், கொடிச்சியில் கொண்டு வர அந்த விடயம். ஆரம்பத்தில் தலையில் தூக்கி பிறகு தேரில் வச்சு இந்த வீதி வழியை கொண்டு வந்து நல்லூர் முருகன்கிட்ட கொடுக்குற அந்த விஷயம்ன்றது இந்த நாளில் நடக்க போகுது. மிக சிறப்பாக பக்திபூர்வமாக இந்த இடம் நாளையிலிருந்து மாறப்போது, இன்றையிலேருந்தே மாறப்போகுதுன்னு சொன்னால் நிறைய மாற்றங்கள். இந்த வீதி எல்லாமே மூடப்பட்டு வீதி எல்லாத்துக்குமே மணல் பரவப்பட்டு இப்படி சிறப்பாக இந்த வீதி நல்லூர் சூழல்ன்றது இப்போ இருக்குது. எப்படி இந்த கலசாபிஷேகம் என்னைய விஷயங்கள் இருக்கின்றது தான் இந்த காணொலியில் நான் பதிவு செய்ய போகிறேன். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ செய்து பாருங்கள். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பக்கத்தில் கூடிய பெல்லைக்கனை கிளிக் செய்யுங்க. 4 பேர் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் மறக்காமல் இந்த காணொலியை பகிர்ந்து வைங்க. முன்பக்கமாக நிறைய இந்த பந்தல்கள் வர்ற பக்தர்களுக்கு எல்லாமே தாகந்திக்கிறதோ தங்கி போகிறதுக்கோ உழைப்பாறதுக்கான அந்த வாய்ப்புகளை கொடுக்குது. இந்த காலை பொழுதுல நல்லா இருக்குது. நாளைக்கு இன்னுமே வித்தியாசமாக இந்த இடம் எல்லாமே மாறி போயிருக்கு. மணல் பரவி இந்த எல்லைக்கலால பாயகளை வந்து மிக 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 ரம்மியமாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த கலசாபிஷேகம் எல்லாமே இடம்பெற போகுது. எல்லா காட்சிகளும் தொடர்ந்து வரும். காலை 5:50 இந்த நேரமே எவ்வளோ பெரிய கூட்டம் ஒன்று நல்லூரானுடைய இந்த வாசல் இருக்குது. எல்லாரும் இதற்காகத்தான் காத்திருந்தார்கள். முருகப்பெருமான் வீதி வலம் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த கோபுரத்தை பார்ப்பதற்கு தான் நீண்ட ஆசையோடும் ஆவலோடும் எல்லோருமே காத்திருந்தார்கள். அதற்குரிய நேரம் வந்திருக்கிறது. மிக நேர்த்தியாக ஏராளமான வேலைப்பாடுகளோடு சேர்த்து அண்டையான் காணொலியும் சொல்லியிருப்பேன் இந்த மாற்றம் ஒன்று நிகழும் சொல்லி. நேரம் தவறாத பாங்குக்கு இதான் உதாரணம். 6:15 சொன்னார்கள். 6 மணி ஆகிறது. சுவாமி இப்போ தேர்முட்டி அடியால் கும்பாபிஷேகம் காண்பதற்காக இலங்கையினுடைய கடவுச்சீட்டில் இடம் பிடிச்சிடக்கூடிய இந்த முகப்பு தான் எவ்வளவு கம்பீரமாக காட்சி தருகிறது. இவ்வளோ நாளும் இந்த கலசங்களுக்கான துணிகள் எல்லாமே திறக்கப்படுது. இவ்வளோ நாளும் எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் எப்போது அப்பன் முருகனுடைய இந்த முன்புற கோபுரம். நான் ஆண்டியான் காணொலியும் சொல்லியிருப்பேன் இந்த முக்கியமான விஷயம் முக்கியமான ஒரு நாளில் நிகழும் என்று சொல்லி. அதற்குரிய நேரம் இப்போது வந்திருக்கிறது. கலசங்களுக்கான கிரியைகள் எல்லாமே மேற்கொள்ளப்படுது. கும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கலசங்களுக்கு மாற்றப்படுகிற அந்த நிகழ்வு. கோயிலில் முதல்ல வழிபடுறது இந்த கோபுரம் தான். அந்த கோபுரத்துக்கு நிகழக்கூடிய இந்த நீராட்டு விழா. நேர முகாமைத்துவம் யாருமே அடித்து கொள்ள முடியாது. 6:05 காலை. மெல்ல நகர்ந்து வருகிற சுவாமி இப்போ தேர்முட்டிக்கு அண்மித்திருக்கக்கூடிய அந்த இடத்த நோக்கி போகிறார். இந்த காலை பொழுதுலையும் இந்த விடிகாலை பொழுதுலையும் இவ்வளவு ஏராளமானவர்கள் இங்கே இருக்கணும். இதில் வந்து கொடுக்க நேரமே பிரசன்னா குருக்கள் மேலே இருக்கிறார். வைகுந்தவாச குருக்கள் நல்லூர் அணை
உற்சவ காலத்தினுடைய பிரதம குரு. இதிலிருந்து கோபுரம் நோக்கி ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் நிகழப்போகிறது. கரத்திலிருந்து ஏதோ ஒரு விஷயம் நிகழப்போகிறது. அதற்குரிய ஏற்பாடுகள், இங்கே நடக்கக்கூடிய நடைமுறைகள், ஏனைய விஷயங்கள் எல்லாமே முருகனை தலைவனாகவும் ஏனைய எல்லோருமே அவருக்கு பணி செய்கிற ஆட்களாகவும் தான் இங்கே இருப்பார்கள். நல்லூரில் எந்தவித உயர்வு தாழ்வு வேறுபாடுகள் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்டக்கூடிய சிறப்பு மிக்க நல்லை கந்த பெருமான் இப்போது முன் கோபுரத்துக்குரிய நீர்வார்ப்பு நிகழ்வு காண்கிறார். நேரம் நிறைய கொண்டிருக்குது. 6:10 தாண்டி. முருகனுடைய கரத்தில் இருந்து எண்கோண வடிவில் தாமரை பூக்களும் சேர்த்து கோபுரம் நோக்கி அனுப்பப்படுது. குடமுழுக்கு நீர் பார்க்கக்கூடிய அந்த நீரும் சேர்த்தே சிறிய ஒரு
காலையில் இந்த கலசாபிஷேகம் பார்த்துருப்பீங்க. கள்ளியங்காட்டு சந்தி இந்த பக்கத்தில் வந்து எங்களுக்கு அனைவருக்கு விளங்கியிருக்கும் என்னதுக்குன்னு சொல்லி. நாளைய கொடியேற்றத்துக்குரிய கொடிச்சீலை இங்கேருந்து தான் எடுத்து செல்லப்பட்டு இங்கே தலையில் சுமந்து இதில் இருந்து அந்த கோவிலுக்கு கொண்டு போகப்பட்டு அங்கே இருந்து தேரில் நல்லூர் நோக்கி போகுது. இப்போ 8 மணி 8:30க்கு இங்கேருந்து இந்த கொடிச்சீலை எடுத்து செல்லப்படுகிற சம்பிரதாயபூர்வமான நிகழ்வு. அதுக்கு முதல் இங்கே பூச வழிபாடு எல்லாமே நடக்கும். 4 தலைமுறையாக இப்போ நான் கொடுக்குறேன். முதல் அப்பா கொடுத்து வந்து இப்போ இதுக்கு எவ்வாறான முறைகளை பின்பற்றுகிறீர்கள்? கொடிச்சீலை தயாராக எவ்வளவு நாள் ஆகும்? எங்களுக்கு அந்த கோயிலிருந்து காலாஞ்சி வந்த பிறகு நாங்கள் வாங்கி கொடுத்து எங்களுக்கு கொடிச்சீலை வரைகிற ஒரு ஆள் இருக்கேன், அவர்கிட்ட கொடுத்து திருப்பி இந்த ஐயர்கிட்ட கொடுத்து கட்டி நேற்று இங்கே கொண்டு வச்சு இன்றைக்கு நான் கொண்டு போய் கோயிலில் இங்கேருந்து எப்படி கொண்டு போவீங்க? மூலதாளத்தோட எல்லோரும் சேர்ந்து தேவாரம் படிச்சுட்டு மூலதாளத்தில் நீங்கள் இங்கே தலையில் கொண்டு போய் அங்கே வந்து அங்கே தேர்முட்டியில் வச்சு தேரில் வச்சு இப்போ இழுத்தணும். இப்போ இங்கேருந்து போய் அப்படியே தேர்முட்டி எங்கடி இருக்குது தேர், அதில் பூசை செய்து இப்போ இந்த தேரில் வச்சு இழுத்து கொண்டு போய் 10 மணி பூசைக்கு கொடிச்சியில் கொண்டு போய் கொடுப்போம். இந்த நாளைக்கு 10 மணிக்கு இங்கே இந்த நிகழ்வெல்லாம் தொடங்குறது மங்கள விளக்கேற்றலோட. உள்ளுக்கு நிறைய பேர் இருக்கணும். அதுக்கு முதல் மங்கள விளக்கேற்றலோட மங்கள வாத்தியம் உள்ளுக்கு பூஜை எல்லாம் நடந்து பிறகுதான் இந்த விஷயம் எல்லாமே நடக்க போகுது. கொடிச்சியில் கொண்டு போகிறதுக்கு முதல் இஞ்ச பூசை வழிபாடு தேவாரம் எல்லாமே பாடப்பட்டு மங்கள இசையோடு புறப்பட்டு போவினம். பலி கொண்டுழல்வாய் உடலுள்ளொரு சூலை தவித்தருள்வாய் அலந்தேன் நடிகே நதி. கொடிச்சிலைக்குரிய வழிபாடுகள் எல்லாம் மேற்கொள்ளப்படுது. நாளைக்கு நல்ல கந்தன் கொடியேறுகிறது கொடிச்சிலை. வீட்டை இருந்து நல்லூர் நோக்கி இப்போ இந்த கொடிச்சியில் கொண்டு செல்லப்படுது. அந்த குடையை கொண்டாங்க. ஒரு பக்திபூர்வமான தருணம். இந்த பாக்கியம் கிடைத்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் மங்கள வாத்திய இசையோடு முன்ன போக இந்த கொடிச்சியில் தொடர்ந்து கொண்டு செல்லப்படுது. இந்த வீட்டிலிருந்து கள்ளியங்காட்டு சந்தி நோக்கி இந்த கொடிச்சிலை எடுத்து செல்லப்படுகிற அந்த பக்திபூர்வமான நிகழ்வு வருடம் இவர்கள் தான் செய்கிறார்கள். 4 தலைமுறைகளை தாண்டி தொடர்ந்து இந்த பக்திபூர்வமான கைங்கரியத்தில் இவர்கள் இணைஞ்சிருக்கிறார்கள்.
நாடு வலம் வர நல்லூரான் கொடியேறுவான். இந்த தமிழர்களுடைய அடையாளம் தமிழ் கடவுள் முருகன். அந்த கொடியேற்றத்துக்கு முன்னரான இந்த சம்பிரதாயபூர்வமான பக்திபூர்வமான நிகழ்வுன்றது மிக மிக சிறப்பு மிக்கது. கள்ளிவாங்காடு சந்திக்கு பக்கத்தில் இருந்து எடுத்து வரக்கூடிய கொடிச்சியில் முடமாவடி சந்திக்கு இப்போ வந்திருக்குது. அலங்காரா, நல்லூரா, முருகா அப்படின்ற வாசகங்களோடு சேர்த்து மங்களவாத்திய இசையும் சேர்ந்து அரோரா முழக்கம் பெரிதாக இருக்கிறது. இங்கிருந்து இந்த கோவில் நோக்கி போகிறார்கள். ஒரு பக்திபூர்வமான தருணம். இதில் இருக்கிற கோயில் எல்லாத்துக்குமே தேங்காய் அடிச்சடித்து வெற்றிகரமாக நல்லூர் கந்தனுடைய கொடியேற்றத்தை கட்டியம் சொல்கிற இந்த கொடிச்சியிலேயே இங்கேருந்து கொண்டு போயிடும். வாழையம்மன் கோயில் கும்பாபிஷேகம் எல்லாம் காணொலி ஏற்கனவே போட்டிருப்பேன். அந்த கோயில் அடியால் இப்போ கொடிச்சியில் இங்கே வருது. நல்லூர் கந்தனுடைய பராபவ வருடத்தின் மகோற்சவத்துக்குரிய கொடிச்சிலை தலையில் சுமந்து வரப்பட்டு உள்ளுக்கு வந்து தேர் தயாராக இருக்கும். இந்த தேரில் வந்து இங்கிருந்து எடுத்து செல்லப்படுகிற அந்த விஷயம் ஸ்ரீமுருகன் கோவில் மங்கள வாத்திய இசையோடு இப்போ வந்து பூசைக்காக இங்கே வந்திருக்குது. அழகாக அழகாக அப்பப்பா குறைபடி ஆலவட்டத்தோடு பெருமானுடைய தேவி பெருமானுடைய தேவியை கொடிச்சீலை வைத்து இந்த திருவீதி வலமாக சத்துநாடு வீதி வழியாக பரிசுத்தக வீதி வழியாக இந்த கொடிச்சீலை எடுத்துச் செல்லப்பட இருக்கிறது. ஆனால் அரகராகரா வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வேல் பட்டொளி பட்டு ஜொலிக்கிறது. இங்கிருந்து கொடிச்சியில் கொண்டு போகிறதுக்காண்டியே தனியாக இந்த தேர் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காகத்தான் இங்கே பயன்படுத்தப்படுறது. உள்ளுக்கு நடக்கிற பூசை எல்லாத்தையுமே தொடர்ந்து இங்கிருந்து இந்த தேர் புறப்பட்டு நல்லூர் நோக்கி பயணிக்க இருக்குது. இந்த தேர் இழுத்து செல்லப்படுவதற்கு இப்போது பரிமாறப்படுகிறது. இடம்பெறக்கூடிய பூசை வழிபாடுகளை தொடர்ந்து இந்த வடத்தில் வச்சு கொடிச்சில் இழுத்து செல்லப்படுவதற்காக இந்த ஆன்மீக பயணம் இப்போது தொடங்கப்படுகிறது. அற்புதமான தொலைக்காட்சி எல்லோரும் மரம் பற்றி விட்டார்கள். தேரில் வச்சு இழுத்து நாளை நல்லூரானுக்குரிய கொடியேற்றத்துக்கான கொடிச்சிலை இந்தளவு பக்தர் கூட்டத்தினுடைய மத்தியில் இப்போது இங்கிருந்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறது. மிக ஏராளமான பக்தர்களோடு ஒரு தேரொண்டு கொடிச்சிலை கொண்டு போவதற்காகவே இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் சிறப்பு மிக்கது. உள்ள வேலை வச்சு வேலைக்குள்ள வந்து முன்னால் நாளைக்கு ஏற்றப்படக்கூடிய இந்த கொடிச்சிலை இவ்வளவு பக்தர்களுடைய அந்த எழுத்து செல்லப்படுகிற அந்த விஷயத்தோடு சேர்த்து நல்லூர் நோக்கி பயணிக்கிறது. 10 மணி பூசைக்கு இன்றைக்கு நல்லூரில் கொடுத்தா நாளைக்கு 10 மணிக்கு நல்லூரில் கொடியேற்றத்துக்குரிய கொடிச்சிலை கொடியேறும். இந்த கொடிச்சிலை வைத்துக்கொண்டு நல்லூரில் கொடியேறும் நாளைக்கு. அன்றைக்கு காண்பிய விரிப்புக்காக இங்கே இருந்து சட்டநாதர் சிவன் கோயில் அந்த மாட்டு வண்டியில் நெல் ஏற்றி கொண்டு வந்தது. அதை நோக்கி இந்த வீதி வழியாக இப்போது தேரில் நல்லூரானுடைய கொடிச்சியில் ஏராளமான பக்தர்கள் மத்தியில் கொண்டு வரப்படுது. மங்கள வாத்திய இசையோடு இந்த சட்டநாதர் சிவன் கோயில் பருத்தித்துறை வீதியை இப்போ இந்த தேர் வந்து சேர்ந்திருக்குது. ஏராளமானாக்கள் முன்னுக்கும் பின்னுக்குமாக இந்த கொடிச்சியிலே இப்போது நல்லூரானத்தில் கொண்டு சென்று சேர்க்கிற அந்த புண்ணிய பவனியில் இணைந்திருக்கிறார்கள். 10 மணி பூசைக்கு முன்பாக இது அங்கொண்டே கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது.
வடம் பிடித்து ஊர் கூடி வடம் பிடிக்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதில் கூடிய எல்லா மக்களும் சேர்ந்து இதை இழுத்து போகிறார்கள். யாழ்ப்பாணத்தை ஆண்ட தமிழ் மன்னர்கள் வரலாறு என்பது மிக நீண்டது. சங்கிலிய மன்னனுக்கு அதுக்கு தனித்துவமான ஒரு விஷயம் இருக்குது. சங்கிலிய மன்னனுடைய சிலை இந்த இடத்த வந்து சங்கிலிய மன்னன் சில தூவியடி என்று சொல்லுவினம் கிட்டு பூங்கா அதுக்கு அனுமதிரக்கூடிய இந்த பகுதிக்கு தேர் இப்போ மங்களவாத்திய இசையோடு சேர்ந்து இவ்வளவு பெரிய கூட்டத்தோடு இந்த பக்கமாக வந்திருக்கிறது. காலை 10 மணியை அண்மிக்கிறது. 9:45 நூற்றாண்டுகள் கடந்திடக்கூடிய இந்த தண்ணி பந்தலுக்கு அண்மித்திடக்கூடிய வேளையில் மாநகர சபையை கடந்து நல்லூர் கந்தசுவாமி கோவிலை நோக்கி இந்த கொடிச்சீலை இப்போது தேர்பவனியாக போகிறது. நாளைக்கு இதை அண்மித்திடக்கூடிய நேரத்தில் முருகப்பெருமான் கொடியேறி இருப்பார். 25 நாட்கள் மகோற்சவம் மிக சிறப்பாக இடம்பெறும் என்றுதான் முக்கியமான விடயம். தமிழர்களுடைய அழகு கந்தன் அலங்கார கந்தன் குமரன் கொடியேற்றம் காண்பதற்கு முன்னாலே இந்த கொடிச்சீலை இப்போது நல்லூர் நோக்கி போகிறது. முன்னே காலையிலே கலசாபிஷேகம் என்றக்கூடிய கோபுரம் பிரம்மாண்டமாக தெரிகிறது. அதை நோக்கி பக்தர்களால் தேர் இழுத்துச் செல்லப்படுகிற ஒரு தத்ரூபமான இந்த காட்சி. ஆராய்ச்சிகள் அடிப்படை சொல்லி நிறைய விஷயங்கள் செய்து இந்த கொடிச்சியிலே இதுக்கு அனுமதிக்கக்கூடிய இடத்துல வர வைக்கணும். இதை தாண்டி நிறைய விஷயங்கள் ஒரு இடத்துல வந்து மண்டபப்படி இப்படியான விடயம் எல்லாமே பார்க்கலாம். இவ்வளோ பக்தர்களும் வடம் பிடித்து அரோகரா கோஷம் வானை பிளக்கிறது. உயர தெரிகிற நல்லூர் அன்போபுரமும் இந்த தேரும் சேர்ந்து வருகிற ஒரு காட்சி தான். தண்ணி பந்தல்கள் தாகம் தீர்க்கிற அந்த நிலையங்கள் எல்லாமே வழிநடுகள் இருக்கும். உள்ளுக்கு விடிய பார்த்தோம் காலையில் இந்த கலசாபிஷேகம் கட்டக்கூடிய வேளையில் ஏராளமான மறைப்புகள் எல்லாமே கோபுரத்தோடு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்தால் எல்லாமே கலட்டப்பட்டு இப்போ முற்று முழுதாக தயார் நிலையில் தேர் வரக்கூடிய இந்த வேளை அடுத்த பந்தலையும் இப்போ நாங்கள் தாண்ட போகிறோம். இந்த வாயில் இப்போ இந்த தேர் வர நேரத்துக்காக மாத்திரம்தான் திறக்கப்படுது பாருங்க. பல மேல பக்தர்கள் வருகை இலவுபடுத்துறதுக்காக அமைக்கப்பட்டிருக்கூடியது. அலங்காரனுடைய கோவில் நோக்கி இப்போ தேர் வந்திருக்குது. 9:55 நேரம் சரியாக. இந்த வீதியை வலம் வந்து அப்படியே கொண்டு போய் நல்லூர் இடத்துல கொடுக்கப்படும்.
பராப வருடத்துக்குரிய இந்த கொடிச்சியில் ஆரம்பத்தில் தலையில் தாம்பாளத்தில் சுமந்து வரப்பட்ட பிறகு இந்த தேரில் இப்போது நல்லைக்கந்தனுடைய சன்னிதானத்தை வந்து அடைந்திருக்கிறது. முன்னுக்கு வந்து அப்படியே சுற்றி வர சரியாக 10 மணி பூசை மணி அடிக்க இந்த கோயில் முகப்பை வந்து சேர்ந்திருக்கிறது. எப்படி ஒரு ரம்யமான கம்பீரமான காட்சி. நாளைக்கு இதே வேளையிலே இந்த மணி ஒலிக்கிற போது நல்லை கந்தவேல் பெருமானுக்கு வந்து கொடியேற்றம் நிகழ்ந்து முடிந்திருக்கும். இப்போது வாயிலை வந்து சேர்கிறது. கொடிச்சீலையோடு வந்திருக்கக்கூடிய இந்த தேர் நல்லூருக்கே தனித்துவமான மணி ஒலிக்கிறது. பாரம்பரியமான இசைக்கருவிகள் எல்லாம் சேர்ந்து ஒலிக்க இப்போது கோவில் உள்ளே எடுத்து செல்லப்பட இருக்கிறது.